query. SQL query இதுவாவே ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். You can see. அதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த திங் தான் என்னதுன்னா அந்த கமாண்ட் show underscore SQL. ஸோ அந்த கமாண்ட் நான் போட்டேன் அப்படின்னா இங்க பாருங்க டேபிள் எதுனா ஸ்டூடெண்ட் எதுனா ஃபர்ஸ்ட் டிராப் அவுட் பண்றேன், புதுசா ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன், கிரியேட் பண்ண டேபிள்ல வந்து இந்த பேராமீட்டர் வச்சு செட் பண்றேன், அதுக்கப்புறமேட்டு ஸ்டூடெண்ட் இன்செர்ட் பண்ணி இந்த டேட்டாவை ஆட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் என்னது அப்படின்னா hibernate டாட் ஷோ அண்டர்ஸ்கோர் SQL அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ நான் எப்பவுமே வந்து கிரியேட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ஐ ஹாவ் டு யூஸ் தட், நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ ஹாவ் டு யூஸ் த அப்டேட். ஏன்னா இருக்கிற டேபிள நம்ம டெலீட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து அத்தாரைசேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வி கேன் டூ லைக் தன் அப்டேட் லைக் இன் எவ்ரி டைம். இருக்கிற டேட்டாவை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோமே தவிர புதுசா டேட்டா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு போறோமே தவிர புதுசா ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வில் ரிலே ஆன் தட் திங் கால்ட் அப்டேட். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் another டேட்டா, சிம்பிள் டு சேஞ்ச் a name and change the course code and change that as well. And if I run the same command again, the thing will be executed in few seconds. And if I go back and check it out in the database, still it came one. Now I'll check it out, it came as a second one. Has to say take some time, right? So that's why, that's it. Okay, so இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்னா we can add the multiple data in our places. ஓகேவா? ரைட். இன்னைக்கு நான் நடத்த போற கான்செப்ட் இதுதான். This is the concept which I am going to commence in the next 5 minutes. First of all, note it down this thing. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, சிம்பிளா இது புரிஞ்சுக்கலாம். சரியா? ஜஸ்ட் இப்போதைக்கு எழுதிக்கோ, 5 நிமிஷம் டைம் தரேன், then I will start it.